වණකම් අයිබුවන් අද කතා කරන්න යන්නේ මුස්ලිම් මන්දිරවරයෙකුට ඇමතිකම් දුන්න නැහැ කියලා මගේ සහෝදරවරුන් මගෙන් ඉල්ලනවා මේක පොඩ්ඩක් කතා කරන්න කියලා. ඒකයි අනිත් එක උතුරු නැගිනීරේ තියෙන මන්ත්‍රවේ බිස්නස් ඒකට ආණ්ඩුව තිත තියන්න යනවා. ඒකට වැඩ පිළිවෙලක් අදගෙන යනවා. ඒක මම දෙමළෙන් මිනිස්සුන්ට කියන්න ඕනේ. මිනිස්සු ඡන්ද දීලා තියෙන්නේ ඒක බලාපොරොත්තුෙන් තමයි ගොඩක් ඔය පොඩි ළමයි ඔක්කොම විනාශ වෙලා යනවා කියලා. ඒ නිසා ඒ දෙක තමයි කතා කරන්න යන්නේ. இன்றைய பேச இருக்கிற விஷயம் என்னன்னா, முஸ்லீம் சகோதரர்களுக்கு ஏன் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சு கொடுக்கலன்ற கேள்வியே பல ஊடகங்களில் கேட்டுதான். நேற்று ஒரு வீடியோவில் நான் சில வார்த்தைகள் கூறியிருந்தேன். அதை விரிவாக பேச சொல்லி எனது நண்பர்கள் என் தொலைபேசி ஊடாக பேசி கேட்டிருந்தார்கள். அதற்கு நாங்கத்தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறேன், என்ன நடந்ததுன்னு சொல்லி. அடுத்தது வடகிழக்கில் இருக்கிற போத வியாபாரிகளை ஒழிக்கிறதுக்கான திட்டத்தை அரசாங்கம் ஆரம்பிச்சிருக்கிறதாகவும் அதை ஒரு அதிகாரி ஊடாக அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சிப்பதாகவும் அறிக்கை கிடைக்கிறது. ஆகவே இவர் போதவஸ்து வியாபாரம் செய்பவர்களும் அங்கே சண்டித்தனம் புரிவர்களும் உங்கள் திருந்திக் கொள்ள வேணும், அந்த கைவிட வேணும். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கான ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது. மற்ற அரசாங்கங்களை விட்ட புழுடாக்கள் இந்த அரசாங்கத்தில் விடையலாது என்பதையும் புரிஞ்சு கொள்ளுங்கள். හරි අමිතිකන් දුන්න නැතේ රිස්වි ඩොක්ටර් කොළඹ දිනපු ඩොක්ටර් රිස්විකින් ආලා තිනවා මේ ඇමතිකන් ගන්න කියලා. එයා එපා කියලා තිනවා. ඒ කියන්නේ එයා විවිධ හේතුව කියලා තිනවා. මම එයා වැඩ කරලා තියෙන්නේ මේ රජය වෙනස් කරලා මේ මිනිසුන්ට සාමසාකච්ඡා සාම වලින් සාමකාමී ජීවිතයක් දෙන්න එයා ඇමතිකන් බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ කියලා එයා කියලා තිනවා. ඒ නිසා එයා ඒකට ආසාවක් නැහැ කියලා තමයි ඒක ප්‍රතික්ෂේප කරලා තියෙන්නේ. වෙන මොකුත් නැහැ. අනිත් එක අනිත් අයට තාම දීලා නැහැ. ඒක ඉදිරියට දෙනවා කියලා ආරංචියක් වෙලා තියෙනවා. ගම්බහායින් මුනීර් මෞලවී ඉන්නවා. එයා සෑහෙන මානසි වුණා මේ ඡන්දයට. ඒ නිසා එයාට ඇමතිකම් ලැබෙනවා කියලා තමයි ආරංචියක් වෙලා තියෙන්නේ. අනිත් එක නගිනීරේ පරිදිච්ච ආදම්බාවා කියන මහාචාර්යවරයෙක් පාර්ලිමේන්තුවට ගේන්න වැඩපිළිවෙලක් අදලා තිනවා. ඒ නිසා ඒක අගය කරන්න ඕන. පරිදිච්ච වුණාට ඒ මිනිස්සුන්ට නියෝජනයක් ඕනේ කියලා හිතලා තියෙනවා. එයා පරිදිච්ච නම් පාර්ලිමේන්තුවට ගේන්න එයාලා කටයුතු කරලා තිනවා. නමුත් සමහරකෝ කියන අයට ඒක තේරෙන්නේ නැහනේ. එන සිංහල අය දාන්න තිබුණා එතන ජාතික ලයිස්තුවේ අම්බාරේට ஒரு සිංහල අයකට දාන්න තිබුණා. ඒක දාන්න එහෙම කරන්නේ නැහැ. ජාතිවාදී ලිස ඇසිරෙන්නේ නැහැ. ජාතිවාදී ලිස පත් කරන්නත් නැහැ. ආගම්වාදී පත් කරන්නත් නැහැ. ඔක්කොම ජාතික තලයෙන් කල්පනා කරලා බුද්ධිමත් උගත් මිනිස්සු තමයි පත් කරන්නේ. ඒ නිසා ඒකට ගලබල යුතු නැහැ කවුරුත්. முஸ்லீம் மக்கள் ஏன் இந்த அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சரை கொடுக்கலன்னு கேட்டதுக்கான பதில், டாக்டர் ரிஸ்வி கொழும்பில் போட்டிட்டு வெற்றி பெற்றவர். அவருக்கு அந்த அமைச்சரவை அந்தஸ்து கொடுக்கறதுக்கு பேசிக்கிறாங்க. ஆனால் அவர் அதை நிராகரித்ததாகவும் எனக்கு தன்னுடைய உடல்நிலை காரணமாக அடுத்தது அவர் ஒரு அமைச்சராக வருவதற்காக போட்டியிடவில்லை என்று தான் வேலை செய்தது. இந்த அரசாங்கங்களை மாற்றி ஒரு நிரந்தரமான ஒரு நன்மையான அரசாங்கம், மக்களுக்கு நன்மை பயக்கூடிய அரசாங்கங்களை சமாதானமாக வாழக்கூடிய ஒரு அரசாங்கத்தை உருவாக்கணுன்றதுக்காக அதில் தாங்கள் வெற்றி பெற்றதாகவும் தான் தொடர்ந்து இதோட பயணிக்க இருக்கிறதாகவும் தனக்கு அமைச்சரவை தேவையில்லை என்று கூறியதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது நெருங்கிய வட்டாரத்தில் தகவல் தான் இது. அவை முஸ்லீம் மக்கள் ஒன்றும் கவலையடைய தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே இருந்த முஸ்லீம் அமைச்சர்களால் முஸ்லீம் மக்களுக்கு ஆனது ஒன்றும் இல்லை. அவர்கள் தங்களுடைய பொக்கட்டுகளை நிரப்பினதும் தங்களுடைய குடும்ப உறவினர்களை வளர்த்ததுதான் தவிர, வியாபாரிகளாக இருந்தவர்களை வளர்த்ததான் தவிர முஸ்லீம் மக்களுக்கு பெருசாக ஒன்றும் செய்ததாக ஒன்றும் இல்லை. உடதெல்ல பின்ன இல்லை 10 பேர் செத்து இன்னும் எத்தனை வருஷம் அதுக்கான தீர்வு நீதி இன்னும் கிடைக்கல. இன்னும் எத்தனையோ சொல்லலாம், வரிசையாக சொல்லி கொண்டு போகலாம். ஆகவே இதை பற்றி முஸ்லீம் மக்கள் அலட்டிக்கொள்ள தேவையில்லை. நியாயமான நேர்மையான அரசாங்கம் வந்திருக்குது. எல்லாருக்கும் சமமான நிர்வாகம் நடக்கும். இந்த அமைச்சராக இருந்தாலும் நாடு முழுக்க வேலை செய்யணும் என்ற கோட்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே எதிர்வரும் நாட்களில் அமைச்சரவை பிரதி அமைச்சர்கள் வழங்கப்படுகிறது. இன்னும் 21 அமைச்சர்கள் கொடுத்துருக்கபடியாக இன்னும் அமைச்சர்கள் கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பொறுத்திருங்க. இது சம்மந்தமாக வேறு ஒன்றையும் கதைக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா இது பேசி வேலை இல்லை. இன்னும் ரீதியாக கொடுக்குறோன்னா யாழ்ப்பாணத்தில் வெற்றி பெற்ற 3 பேருக்கு கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கல. ராமலிங்க சந்திரசேகரன் யாழ்ப்பாணத்தவர் இல்லை, அவர் மலையகத்தவர். அவர் யாழ்ப்பாணத்தில் அரசியல் செஞ்சிருக்கார். அவருக்கு ஏவிபியினுடைய பழைய உறுப்பினர் அடிப்படையிலையும் அவர் நிறைய கஷ்டப்பட்டிருக்கார். யாழ்ப்பாணத்தின் அடிப்படையில் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கு. ஆகவே அதை பற்றி ஒன்றும் அலட்டிக்கொள்ளதில்லை. நாங்களே அலட்டிக்கொள்ளல, நீங்களே அலட்டிக்கொள்கிறீங்க. யாருமே அலட்டிக்கொள்ள வேண்டாம். இந்த விஷயங்களை அலட்டிக்கொண்டாங்க. சிங்கள அமைச்சர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்களே, எங்களை கொடுக்குற நாங்கள் கேட்கலாம் தானே. அப்படி கேட்கல. புத்திஜீவிகளுக்கு கொடுத்துருக்கு. அந்த கட்சியில் பயணித்த புத்திஜீவிகளுக்கு கொடுத்துருக்கு. எங்கடையாக்கள் பயணிக்கலையே, எங்கடையாக்களையும் பயணிக்கலை. எங்கடையாக்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் அந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கு முக்கடிச்சதுபடியாக அவங்க பயணிக்கல. அவங்க பணம் சம்பாதிக்கலாம். இந்த கட்சியில் சேர்ந்தால் பணம் சம்பாதிக்கலான்னா அந்த கட்சியில் பயணித்தாங்க. ஆகவே அதால் தான் இந்த நிலைமை வந்திருக்கே தவிர எங்களோட புத்திஜீவிகள் இதில் பயணிச்சிருந்தால் இன்றைக்கு இந்த புத்திஜீவிகளுக்கு கிடைச்சிருக்கும். அதை விட்டு போட்டு இங்கேயும் கொடுக்கலன்னு கேட்கக்கூடாது. யதார்த்தத்தை புரிஞ்சு கொள்ளுங்க.
வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய போதவஸ்து வியாபாரிகளுக்கும் பால்வெட்டுக்காரர்களுக்கும் ஒரு விலங்கு வரப்போகுது. அதுக்கான வேலைத்திட்டம் நடந்து கொண்டிருக்குது. அதுக்கு ஒரு புதிய அதிகாரியை நியமித்து அதையெல்லாம் துடைத்தறிகிறதுக்கான வேலைத்திட்டம் நடந்து கொண்டிருப்பதாக அறிய முடிகிறது. ஆகவே எல்லோரும் கவனமாக இருங்க. இதுகளை விட்டு போட்டு திருந்தி வாழ முயற்சியுங்க, இல்லாட்டி நீங்கள் ஜெயிலுக்கு போக உறுதி. ஆகவே யாழ்ப்பாண மக்கள் வாக்களித்தது இதை எல்லாத்தையும் நிறுத்த வேண்டும் என்று தான். இதை நிறுத்துவதற்காக தான் யாழ்ப்பாண மக்கள் வாக்களித்தாங்க. சிறுவர்களிருந்து பாடசாலை மாணவர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். யாழ்ப்பாண மக்கள் கல்விமான்கள் உயர்ந்த கல்விமான்களை நாட்டை விட்டு போனதுக்கும் காரணம் இந்த நாடு சீரழிஞ்சதால் தான். இன்னும் சீரழிய விடக்கூடாதுன்னு தான் இந்த மக்கள் மாற்றிக்கிறார்கள். டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்களை தோக்கடித்ததுக்கும் காரணம் இதுதான். மணல் வியாபாரம், போதவஸ்து வியாபாரம், இவர்களுடைய கீழே இருந்தவர்களுக்கு வேலை செய்தவர்கள் கோலபாலையை தான் செஞ்சுருக்காங்க. ஆகவே மக்கள் தெரிவு செய்து தோக்கடிச்சிருக்கிறார்கள். ஆகவே மாற்றங்கள் நிகழும். ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம். நன்றி, வணக்கம். போமஸ்துதி.